My dear students, welcome back to Nurses Profile Channel. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தனுவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு அப்ளை பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க இன்னும் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து தனுவாஸோட வெப்சைட்ல போய் கூட பாத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல போய் கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட பிடெக் கோர்சஸ்க்கும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையில அகாடமிக்கு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல வரவங்களுக்கு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட். 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அகாடமிக் தனியா, ஒகேஷனல் தனியா, ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்தவரையில எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, டிஃபரெண்ட்லி ஸ்போர்ட்ஸ்ல பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பிடெக் பொறுத்தவரையிலும் அகாடமிக் தனியா கொடுத்திருப்பாங்க. 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அகாடமிக் தனியா கொடுத்திருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு தனியா கொடுத்திருப்பாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு தனியா கொடுத்திருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு தனியா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட அகாடமிக்க பொறுத்தவரையில மட்டும் நமக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,724 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா 188 ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு 7.5 ரிசர்வேஷன் அகாடமிக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். 4,514 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வந்திருக்குது அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. சோ உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருக்குது, யாருக்கு நேமாவது வரல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி பேசலாம். கான்டாக்ட் நம்பர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே நேரத்துல அவங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் வில் பி ஹோஸ்டட் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ சீக்கிரமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல வந்து எதிர்பார்க்கலாம். சோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்குது. ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேமும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்குது. சோ இந்த வருஷம் கட் ஆஃப் பொறுத்தவரையில கண்டிப்பா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அண்ட் நல்ல கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. சோ ஓசியை பொறுத்தவரையில கண்டிப்பா 197 இல்லைன்னா அதுக்கு மேல கட் ஆஃப் வேணும். பிசியை பொறுத்தவரையில 194 இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கு மேல தேவைப்படும். பிசிஎம் பொறுத்தவரையில 190க்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில 193.5க்கு மேல நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து தேவைப்படுது. எஸ்சியை பொறுத்தவரையில 191க்கு மேல வந்து கட் ஆஃப் வேணும். எஸ்சிஏ பொறுத்தவரையில 189.5க்கு மேல கண்டிப்பா நமக்கு வந்து கட் ஆஃப் வேணும். பட் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து அலர்ட் ஆயிருக்குது. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நமக்கு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரேங்க் லிஸ்ட்காக நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாராமெடிக்கல் ரேங்க் லிஸ்டோட அப்டேட் இன்னும் எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல. சோ அப்டேட் வந்தோடனே நான் என்ன செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். சோ தொடர்ந்து நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், ஃபார்மாடி அண்ட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் மூணுக்குமே வந்து ஒரே நல்ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.